ஐயா, நம்ம சேலம் உத்தமச்சோழபுரம் கரபுரநாதர் கோயிலோட தலைவரலாறு கொஞ்சம் சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கான் வெற்பொழித்த புகழியர்கான் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வண்டொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி. எல்லாம் அல்ல உமையொரு பாகனாக சேலம் மாவட்டம் உத்தம சோழபுரத்திலே கரவரநாதர் என்னும் நாமத்தோடு இங்கே ஆட்சி செய்து வருகின்ற ஸ்ரீ பெரியநாயகி உடனமர் கரவரநாதர் சுவாமி க்ஷேத்திரத்துடைய சிவாச்சாரியார் ராஜலிங்கம் பேசுகின்றேன். உத்தம சோழபுரம் கரவரநாதர் என்ற பெயர் காரணம் வருவதற்கு, சிறு பாலகன் பூஜை செய்த பொழுது சுவாமி முடி எட்டாத போது, தாத்தா நீ உயரமாக இருக்கே, நானும் சின்ன பையனாக இருக்கேன், முடி சாய்ச்சி கொடுத்தா பூஜை பண்ண ஏதுவாக இருக்குன்னு கேட்டதாகவும், அந்த பாலகனுக்கு மனமிறங்கி முடியை சாய்ச்சி கொடுத்துருக்கார். ஒரு புறத்தை சாய்த்தனால புறம் கரன்கிற அசுரன் வந்து பூஜை பண்ணியிருக்கார். அதாவது அவருடைய தம்பி கரதூஷணன். அவர் இங்கே பூஜை பண்ணதுனால சுவாமி ஒரு புறமாக சாதத்தில் புற சுவாமி நாதர் கரவரநாதர் அப்படின்னு பெயர் பெற்றது. அம்பாளுடைய பெயர் பிரகன்நாயகி, பெரிய நாயகி என்று சொல்லப்படுவோம். சுவாமியானது சுயம்பு மூர்த்தி. இந்த திருக்கோவில் ஔவையார், நாரதர், அருளிநாதர், திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற வைப்பு ஸ்தலமாக உள்ளது. இங்கே ஔவையாருடைய வளர்ப்பு மகள் அங்கவை சங்கவைக்கு இங்கே திருமணம் நடைபெற்றிருக்கின்றது. அப்பொழுது திருக்கோவிலுடைய மன்னருடைய குமாரன் அவரை சிறைப்பிடிச்சு வச்சுட்டார்ல பாண்டிய மன்னன். அவை பிராட்டியார் சேரன்ட்ட கேட்டு சோழர்கிட்ட கேட்டு, யாருமே இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீ பாண்டியனை தான் பார்க்கணும்னு சொல்லி பாண்டிய மன்னன்ட்ட போய் முறையிட்டு அந்த தெய்வீகன் அவனை அனுப்பு, வெளியில் அப்புன்னு சொல்லும்போது முடியாது என்று அடம்பிடித்து இருக்கின்றார். அப்பொழுது அவைப்பிராட்டியார் விநாயகப் பெருமானிடத்திலே ஒரு பாடல் பாடி, விநாயகப் பெருமான் கஜனாக யானையாக தோன்றி அந்த கோட்டையை இடித்து தள்ளி அந்த தெய்வீகன் என்றவனை வெளியே வரவழைத்து திருமணம் செய்து வைத்திருக்கின்றார். அந்த திருமண நிகழ்ச்சியின் போது கூட அந்த